உள்ளுக்குள்ள போடுறன்றது வந்து மக்கள் சக்தி அந்த ஆதரவா கூட்டுற செயல் தானே ஒழிய வேணைக்கினா ஏதோ முடக்கலாம்னு சொல்லி அந்த வழியில வந்து ஏகேடியோட சேர்ந்து நின்றுதான்னு சொன்னா ஓகே தான். நான் 100-200 என்னன்னு சொல்றேன், அவ்வளவு தூரத்துக்கு அப்படி சேர்ந்து நிக்கிறதுலே நான் ஆசைப்படுறேன். இப்ப அந்த ஒரு நேர்மையான தலைவரா இருக்குது, சேர்ந்து பயணிக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி டாக்டர் எங்களுக்கு ஆதரவா இருக்கும் பாரு, டாக்டருக்கு நாங்க ஆதரவா இருப்போம். இந்த முறை அவியலும் வந்து ஒரு பார்ட்டி ஒன்று பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி எனக்கு வடிவா தெரிஞ்சது. தலைவரா மக்களினால் தெரிவு செய்யப்பட்டுள்ள ஒரு அரசியல் தலைவராக இருந்து கொண்டு அர்ச்சுனா ராமநாதனை அல்லது ஒரு மனிதனை கோமாளி என்றும் மனநோயாளி என்றும் சொல்வதற்கு உங்களுக்கு துணிவிருக்குமாக இருந்தால் அதை சொல்கின்ற நீங்கள் கோமாளி மனநோயாளி இல்லை என்பதை எவ்வாறு மறுக்கின்றீர்கள்? வெல்ல மாட்டாரண்டா அதுக்கு அப்பயே அவரை வந்து விமர்சனம் செய்யறீங்க, அவரை ஆதரிக்கிற மக்களை ஏன் விமர்சனம் செய்யறீங்க? கோட்டாபய ராஜபக்சவுக்கு எகைன் தான் இந்த பீப்புள் இந்த காலிமுகத்திடல்ல வந்து போராட்டம் நடந்தது. அது மாதிரி அர்ச்சுனா அது அனுரா திசாநாயக்காவுக்கும் வரக்கூடாது. அப்படி வரக்கூடாது. யுவர் பார்ட்டி இஸ் டூயிங் பெஸ்ட் திங் எங்கட பீப்புளுக்கு. ஸோ இதை நீங்கள் வேர்ட்ஸில் மட்டும் சொல்லிடாது. அப்படி நீங்கள் வேர்ட் பை வேர்ட்டை நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் ரைட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த களத்தை, இது கிரிட்டிக்கல் கண்டிஷன் about your party. நீங்கள் அதை சரியான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லையோ இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, என்ன நடக்குது நோர்த்தன் பார்ட்டில், என்ன நடக்குது, இந்த தமிழ் பீப்புளாக எப்படி அனுரகுமார திசாநாயக்காவை திங்க் பண்ணுறாங்க, வாட் ஒப்பீனியன், இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கொடுக்குறதுக்கு முன்னுக்கு வாங்க. அப்படி இல்லையா நீங்கள் லோஸ் பண்ண போறீங்க. இப்போ 150 சீட் வந்து ஏகேடி வந்து வின் பண்ணணும்னு சொன்னால் யூ ஃபோக்கஸ் ஒன் இந்த பீப்புளுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. ஸோ ஃப்ரீவேஸ் கவர்மெண்ட் அது பயணிப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் தோல்வியை தான் தழுவீங்க. நாங்கள் எங்களோட கணிப்பில் சொல்கிறோம். பட் உங்களுக்கு வி ஆர் நாட் அகைன் த ஏகேடி பார்ட்டிஸ். பட் ஐம் சேயிங் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ஃபாலோ த யுவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் டூ சம்திங் எக்ஸ்ட்ரா. அப்படி இல்லையோ நீங்கள் வந்து இதில் தோக்குறதான் இருக்கும். ஸோ வித்தின் 45 days வந்து இந்த இது வந்து உங்களுக்கு டைம் இஸ் நாட் இனஃப். நீங்கள் வந்து என்னன்னு சொன்னால் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை ப்ளீஸ் யூஸ் ரைட் அவே. அந்த பீப்புளோட ஒப்பீனியனை வந்து லிசன் பண்ணுங்க. வாட் தே தமிழ் பீப்புள் ஆர் டெல்லிங், வாட் தே சிங்கள பீப்புள் ஆர் டெல்லிங், லிசன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவுட் ஆஃப் த டோர்லாம் நிற்பீங்க. So please try to understand and help with Archana Ramanathan. Dr. Archana Ramanathan is the great guy. I think he can support with your party as well. Maybe he can. So other right to understand பண்ணுங்க. அப்படி right to understand பண்ணாட்டி நான் நினைக்கிறேன் 45 daysல மெஜாரிட்டி ஏகேடியால வின் பண்ண முடியாது. ஸோ அப்போ பார்லிமெண்ட்டை வந்து உங்களோட கண்ட்ரோலுக்கு வச்சிருக்க முடியாது. இந்த மெஜாரிட்டி சீட் வின் பண்ணாதான் ஏகேடி பார்ட்டி கண்ட்ரோல் பண்ணலாம் பார்லிமெண்ட். இந்த பார்லிமெண்ட்ல உங்களுக்கு சீட் இல்லைன்னு சொல்லி யூ ஆர் லோஸ்ட் யுவர் சீட், தென் யூ கேனாட் டூ எனிதிங். ஸோ ரணில் விக்ரமசிங்க வந்து எதிர்கட்சியா வந்துருவார். ஸோ நீங்க சொன்ன ஆள் இவங்களா வந்து நிக்கிறாங்க பாருங்க. யா ராகினி உங்களோட கோரிக்கை என்னென்ன இருக்கா முன்வைங்களா? வணக்கம் 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 ரவி. வணக்கம். அவன் பேர் ராகினி குணசேகரா. ஓ ராகினி குணசேகரா, ஹாய். Kisan Ravi, are you here? ஓகே, நீங்க பேசுங்க. நான் போரிங் நினைக்கிறாங்க போல. என்னென்னு சொன்னா இன்றைக்கு தமிழ் தேசிய கூட இதுல இருக்கிற ஆக்கள்ல ஒரு ஆள் வந்து இன்றைக்கு கேட்டது, அண்ணா இந்த முறை எங்களுக்கு நீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்களோ, நீங்கள் எல்லாம் அங்கால நிற்கிற மாதிரி எல்லாம் கிடக்குன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், சரி உங்களுக்கு எழுதுறா சரி, உங்களோட அந்த பழைய வீட்டியல் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு நீங்கள் ஒரு இளைய சமுதாயம் இப்போ அவரால் இந்த முறை பார்லிமெண்ட்டில் போட்டியிட போகிறேன் தமிழரசு கட்சியில் ஒரு ஆளாக. அப்போ நீங்கள் அந்த பழைய வேட்டிகள் எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி எறிஞ்சு போட்டு வந்தீங்கன்னா நாங்கள் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணோம். இதை விட நாங்கள் இவரை விட வேறு யாரை ஆதரிக்கலாம்னு சொன்னேன். இந்த பழைய வேட்டியல் வேண்டாம், அடுத்த திட்டம் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னா ஒன்றும் இல்லை. ஹலோ மணிமேகலண்ணா, இவரை ஒரு அடுத்து விடுங்க அண்ணா.
we can support பண்றோம். பொட்டியை எத்தனை சொல்லுங்க, பொட்டியை. என்னன்னா அவைகள் பழையபடியும் அதே இதுக்குள்ள எல்லாம் ஒன்று சேர்ந்து போட்டு பழையபடி வந்து கும்மாளம் அடிக்கிறதுக்கு வாராங்களே. அங்கே அந்த லைக்காக்காரர் வந்து வேற இப்போ புதுசாக ஏதோ ஒன்று செய்தோ ஒன்று இருக்கணும் போல கொண்டு அடுத்த லைக்காயில வந்து வாங்க. இல்ல லைக்காக்காரர் அந்த இவைகளை அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறாக்களை வெளியில விட சொல்லி அந்த மாதிரி அரசியல் கைதிகளை வெளியில விட சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஓம் பண்ணி இருக்கிறான் போட. ஆனா லைக்கா வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன். லைக்காக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். என்ன காரணம்? சுபாஷ் வந்து பல உதவி திட்டத்தை செஞ்சிருக்காங்க மக்களுக்கு. வந்து இவங்களை விட மூன்றாவது ஊடகத்தை விட சுபாஷ் செஞ்சிருக்கேன். நான் சுபாஷ் வந்து நான் சில ஓப்பனர் சேலஞ்ச் பண்ணேன். நான் சுபாஷுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா சுபாஷ் வந்து மக்களுக்கு நல்ல உதவி செஞ்சிருக்காரு. பவுனியா பூந்தோட்டத்துல 100க்கும் மேற்பட்ட வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அது தவிர சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிறார். சரியான லொட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து தே ஹெல்பிங் வித் சுபாஷ் லைக்கா வந்து. அப்போ லைக்கா வந்துச்சுன்னு சொன்னா ஐ கான் சப்போர்ட் நோ டாப்ட் வித் நான் கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ணுவேன். சரி, அப்ப கேள்வி வந்து இப்போ டாக்டரும் கேட்டு இப்போ லைக்காக்காரங்க கேட்டா நேவியர் டாக்டர் எங்களுக்கு ஆதரவா இருக்கும் பாரு. டாக்டருக்கு நாங்க ஆதரவா இருப்போம். இந்த முறை அவியலும் வந்து ஒரு பார்ட்டி ஒன்று பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி எனக்கு வடிவா தெரிஞ்சது. ஐயோ அண்ணன், இந்த யாரு லிங்க் அனுப்பியிருந்தவங்க இந்த வன்னி மைந்தன் வந்து தயவு செய்து மன்னிக்கோட முறவுகளே இந்த சொல்ல பயன்படுத்துறதுக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரன் பார்லிமெண்ட் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் வந்து வன்னி மைந்தனுக்கு எதிராக சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அது உங்களோட கருத்து, அது பிரச்சனை இல்லை. பட் ஆனா நீங்கள் ஒரு அரசியல் தலைவரா, மக்களினால் தெரிவு செய்யப்பட்டுள்ள ஒரு அரசியல் தலைவராக இருந்து கொண்டு அர்ச்சுனா ராமநாதனை அல்லது ஒரு மனிதனை கோமாளி என்றும் மனநோயாளி என்றும் சொல்வதற்கு உங்களுக்கு துணிவிருக்குமாக இருந்தால், அதை சொல்கின்ற நீங்கள் கோமாளி மனநோயாளி இல்லை என்பதை எவ்வாறு மறுக்கின்றீர்கள்? இப்போ இதுல வந்து நான் ஒரு நபரை மனநோயாளி அல்லது அவரை கோமாளி என்று நான் சித்தரித்தால், அப்போ அதை சொல்கின்ற நானும் ஒரு மனநோயாளி கோமாளியா தான் இருக்க முடியும். கடந்த 15 வருடங்களாக 2009 to until now 15 years in the between the 15 years இந்த 15 வருடங்களுக்கு உள்ளாக டிஎன்ஏ பார்ட்டி, இந்த தமிழ் பார்ட்டிஸ், இந்த வெள்ளவட்டிகள் என்ன செய்த நீங்க சொல்லுங்க, என்ன செய்த நீங்கள்? அர்ச்சுனா ராமநாதன் 128 days, nearly 130 days இந்த களத்துல நிக்கிறார். just 120 days டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் 120 days இந்த களத்துல பொலிட்டிக் இதுக்கு வந்திருக்கிறார். ஸோ 120 daysல உள்ள ஒரு 30 years old போய பார்த்து நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் இப்பதான் வந்து அரசியலுக்கு வாராரு, என்ட்ரி பொலிட்டிக்கல என்ட்ரி பண்றாரு. அப்ப புதுசா வார ஒரு ஆள் அப்ப வந்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? ஊடகத்துல வந்து மனநோய், சரி அவர் வெல்ல மாட்டாரண்டா, அதுக்கு அப்ப ஏன் அவரை வந்து விமர்சனம் செய்யறீங்க? அவரை ஆதரிக்கிற மக்களை ஏன் விமர்சனம் செய்யறீங்க? சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு துணிவு இருந்தா சுரேஷ் பிரேமச்சந்திரன், நான் நினைக்கிறேன், எனக்கு நினைவு சரியா இருக்குமா இருந்தால் நான் நினைக்கிறேன், இந்த ஊடக பயணத்துல நான் ஊடக நபராக நான் 2 முறை உங்களை நான் செவி கண்டதாக நினைக்கிறேன். எனது தொலைபேசிக்கு அழைப்பு கொடுத்து நீங்க உடனடியாக அதுக்கு மதிப்பளித்து செவி தந்து நான் அதை வரவேற்றுக்கிறேன். உங்கள் மீது எனக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. ஆனால் உங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு டிஎன்ஏ பார்ட்டிக்கு வர்றதுக்கு முன்னால உங்களுடைய வரலாறுகளை நாங்கள் திருப்ப மக்கள் மத்தியில சொன்னா உங்களுக்கு மக்கள் எவ்வாறான விதத்துல பார்ப்பார்கள் என்ற விடயத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களினால் நீங்கள் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்வாங்கப்பட்டதன் பின்னர் உங்களுக்கு பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டு அதன் பின்னர் மக்களினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவராக நீங்கள் காணப்படுகின்றீர்கள். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீங்கள் என்று நீங்கள் செய்த அத்தனை கொடிய விஷயங்களை மறந்துவிட்டு என்று நீங்கள் மனநோயாளி என்றும் அவனை ஒரு கோமாளி என்றும் சொல்ல நீங்கள் முனைந்தால் உங்களுடைய கடந்த கால வரலாறுகளை, அரசியல் பழிவாங்கல்களை, நீங்கள் செய்த பல்வேறுபட்ட தகிடத்தாம்களை நாங்கள் இப்பொழுது அவளுக்கு காத்திருக்கிறோம். அது உங்களுக்கு தேவையாக இருந்தால் அந்த விடயங்களை நாங்கள் இந்த மன்றத்தில் உரைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அதை பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். வரலாறு தெரிந்தவர்கள் இன்னும் இந்த அளிக்கப்பட்ட பொழுதும் 2009 இந்த ஃபைனல் வார் இந்த தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்கால்ல அளிக்கப்பட்ட போதும் ஒட்டுமொத்தமான தமிழினம் அழியவில்லை என்பதையும் அவர்கள் உலகெங்கும் வேர்பிடித்து இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவ்வாறு அல்லாவிட்டால் அர்ச்சுனா ராமநாதன் என்கிற ஒரு தனிநபர் மீது மனநோயாளி என்றும்
கோமாளி என்றும் ஒரு அரசியல் தலைவர் இவ்வாறு பேச முடியும் என்றால் நீங்கள் எங்களுக்கு தேவையற்ற ஒருவர் என்பதை இந்த இடத்தில் நான் நெஞ்சார்ந்த துணிவுடனும் ஆத்மா திருப்தியுடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் உங்களை போன்றவர்கள் எமது இனத்துக்கு எதிர்வரும் காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு அருகதை இல்லை. நாங்கள் உங்களை ஒருபோது மேற்க தயாராகவில்லை என்பதை இந்த சமூக மக்கள் முன்னால் உரத்து கூற நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் சொல்கிறோம், கடந்த 15 வருடங்களாக தமிழ் மக்களை மறந்து உங்களுடைய அரசியல் லாபங்களுக்காகவும் உங்களுடைய தனிநபர் குடும்ப லாபங்களுக்காகவும் மக்களை விட்டு பிழைத்த உங்களை போன்றவர்கள் எங்களுக்கு தேவையில்லை. ஆதலால் தான் ஏகேடியையும் டாக்டர் அர்ச்சுனா இருப்பது நீங்கள் செய்த கடந்த கால வரலாற்று துன்பியல் நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏகேடி ஜஸ்ட் 1 வீக்ல இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வின் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க சேயிங் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை இப்போ ரைட் வேல ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதனால தமிழ் பீப்புள் ஆர் ரைட் டு சப்போர்ட் ஏகேடி ஃபார் த ரீசன் ஆஃப் யூ என்பதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. அப்போ அதை தெரியாவிட்டா நீங்க வந்து நாங்கள் அழகாக கதைக்கிறோம், அழகு தமிழ்ல கதைக்கிறோம், அப்படி இல்லை. உனக்கு தெரிந்த மொழியில தெரிந்தவற்றை அழகா விளங்கப்படுத்து, அதுதான் அரசியல் என்கிறான். சாக்ரட்டிஸ் வந்து மேல உடுப்பில்ல, சட்டை இல்ல, சப்பாத்தி இல்ல, அரை காய்ச்சட்டியோட பக்கத்துல முன்னாலே வேர்வ மனத்தோட நின்று ஏதென்ஸ் நகரில் மக்களை முன்னால இருந்த பரப்புரை செய்தான். பக்கத்துல போக அருவருப்பானவன் மணக்குதண்டு எட்டி ஒதுங்கினவன் அவனை கண்டாலே அருகில் சென்று அவனது பேச்சை கேட்பதற்காக அந்த கூட்டம் முனைந்தது. அதுதான் இன்று ஏதென்ஸனுடைய நகரிலே வரலாற்று புகழ்மிக்க சரித்திர நாயகர்களாக சாக்ரட்டிஸ் என்கின்ற மனிதன் உருவாக்கம் பெற்றுள்ளான். ஆகவே இன்று அர்ச்சுனா ராமநாதனும் இப்பொழுது வளர்ந்து வருகின்ற ஒருவர் பல தவறுகளை புரியலாம், ஆனால் அந்த தவறுகளை அவன் திருத்திக் கொள்ள கடமைப்படுவான். மக்கள் சமூகம் எப்பொழுது ஒருவனை வீதியில் வீசி எறிந்து விட்டு போகிறதோ, அந்த மக்களினால் எப்பொழுது அவன் மறக்கடிக்கப்படுகிறானோ அப்பொழுது அவன் தனது சிந்தனைகளை மீள ஒருமுறை பரிசோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அவன் பக்குவப்படுகின்றான். அப்படி பக்குவப்படுகின்ற பொழுது நான் விட்ட தவறுகளை திருத்தி மக்களுக்கான அரசியல் செய்ய முனைகின்ற பொழுது அந்த மனிதனை மீளவும் ஒருமுறை அந்த மக்கள் சமூகம் ஏற்றுக்கொள்ள துடிக்கும். நீங்கள் மண்டேன் குரூப் என்கின்ற பெயரிலே நீங்கள் புரிந்த படுகொலைகள், நீங்கள் நடந்த அரசியல் கடத்தல்கள், அரசியல் பழிவாங்கல்கள், கற்பழிப்புகள் என்பன சொல்லிலடங்காதவை. அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று வரை இந்த குழுமத்தில் கூட உள்ளார்கள் என்பதை சுரேஷ் பிரேமச்சந்திரன் என்கிற மண்டேன் குழு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விடயத்தை நாங்கள் பயன்படுத்துவதற்கு காரணம், நீங்கள் மற்றவர்களை கோமாளியாகவும் அர்ச்சுனா ராமநாதனை மனநோயாளியாகவும் அவரை ஒரு கோமாளியாகவும் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் ஒரு பேனா படிக்கின்ற ஊடகவியலாளர் என்கின்ற அடிப்படையிலும் நான் அனைத்து கட்சிகளுடைய பரப்புரைகளையும் அவர்களுடைய விடயங்களையும் ஒரு செய்தியாளனாக இருந்து சம நோக்குடனும் நடுநிலையுடனும் பிரசுரிப்பன காரணத்தினால் உங்களுடைய இந்த சொல்லாடலை முற்றுமுழுதாக மறக்கிறேன். அதற்கு வன்னிமந்தனாகிய நான் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அர்ச்சுனா ராமநாதனுடைய கொள்கை பிடிக்கவில்லை என்றால், அர்ச்சுனா ராமநாதன் முன்னெடுக்கின்ற அரசியல் பிடிக்கவில்லை என்றால் அவனது கருத்துக்களுக்கு எதிர்கருத்து வையுங்கள். அதற்காக தனிநபர் தாக்குதல் அவதூறு பரப்புதலை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஐயா சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே, இன்னும் தெளிவாக சொல்ல போனால் மண்டையன் குழு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே மாற்றிக்கொள்ளுங்கள். காரணம், ஒருவனை மக்களால் நேசிக்கப்படுகின்ற ஒருவனை மனநோயாளி எனும் கோமாளி என்கின்ற ஒருமையில் அழைக்கின்ற உங்களது இந்த சொல்லை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது மேலும் இவ்வாறான சொல்லாடல்களை நீங்கள் தொடர்ந்து நடத்த முற்பட்டால் எதிரி இணையம் இன்றிலிருந்து உங்களுக்கு எதிராக எங்கள் பேணையை திருப்பும் என்பதை புரிந்து கொள்ள பழகுங்கள். இந்த டிக்டாக் லைவிலே வந்து நாங்கள் பேசுகின்ற இந்த விடயம் குறிப்பிட்ட சில மத்தியங்கள் பின்னர் அது அணைந்து போகும். ஆனால் எதிரி டாக்குமெண்டில் நாங்கள் எழுதுகின்ற ஒவ்வொரு சொல்லும் நீங்கள் விரும்புகின்ற நேரம் தேடி தேடி படிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள பழகுங்கள். செய்திகளை நிறுத்திவிட்டு பிரதானமான செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியிட்டுக்கிறோம். தயவு செய்து என் உறவுகளே எதிரி டாக்குமெண்டை சென்று பார். நாங்கள் எதிர்வரும் நாட்களில் நாங்கள் பயணிப்போம். இன்னொரு கேள்வி பல கேட்டிருந்தார்கள், அர்ச்சுனா ராமநாதன் மற்றவர்களை துரோகி என்பதை போன்று வன்னிமேதனாகிய என்னை துரோகி என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று. அன்று அவர் அதை சொல்லட்டும், அதன் பின்னர் நாங்கள் எவ்வாறான பயணத்தை மேற்கொள்வோம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அத்துடன் நான் நிறுத்தி விடுகிறேன். துரோகிகள் என்கின்ற பட்டமானது மிக கொடிய பட்டமானது. அந்த துரோகி என்ற பட்டத்தை நீங்கள் சூட்டுவதற்கு முன்னாக இந்த பட்டத்தை நீங்கள் சூட்டுவதால் உங்களுடைய மக்கள் ஆதரவு வழங்கிய மக்கள் உங்கள் பின்னால் தொடர்ந்து பயணிப்பார்களா, அல்லது தொடர்ந்து இவ்வாறான பட்டங்களை நீங்கள் சூட்டுவதால் உங்களை மற்றவர்கள் தொடர்ந்து ஏற்று பயணிப்பார்களா என்பதை நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். துரோகிகள் என்று தொடராக பலரை குற்றம் சுமத்தி கொண்டு செல்வதாலும் மற்றவர்களை தேசத்துறைகளை விமர்சனம் செய்து கொண்டு நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் அனைத்து மக்களையும் ஒரு குடையுங்கள் ஒன்றித்து இழுத்துச் செல்ல முடியாது என்கின்ற கொள்கை கோட்பாட்டில் நான் திடமாக உள்ளேன். அதனால் தான் நான் தனிநபர் தாக்குதலையும்
என்றும் அனுமதி அளிப்பதில்லை. சில நேரங்களில் தர்க்கம் புரிய வருகின்ற காரணத்தினால் இந்த விடயத்தை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட முனைந்தேனே தவிர உங்கள் மீது எனக்கு எவ்வித கோபமும் இல்லை. நீங்கள் ஒரு யூடியூப் தளத்திலே ஒரு வானொலி ஒன்றுக்கும் பன்னி மேந்தனாகிய என் மீதும் நாங்கள் ஆதரிக்கின்ற அவர்களது மக்கள் மீதும் தவறான கருத்தாடல்களையும் எங்களுடைய மக்கள் இயக்க முன்னணியாகிய அர்ச்சுனா ராமநாதனை கோமாளி என்றும் மனநோயாளி என்றும் சொன்ன அந்த சொல் என்னை பாதித்துள்ளது. அதனால் உங்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீண்ட நேரம் எடுத்ததுக்கு என்னை உறவுகளை மன்னித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மைக்கை பிடியுங்கள், உங்களது கருத்துக்களை எடுத்து வையுங்கள். மிக்க நன்றி மைந்தன். இப்படி நீங்க கண்டனம் தெரிவிச்சதுக்கு நான் பார்த்துறேன், பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் போட்டு விட்டுறேன். ஆனா அப்படியே வந்து அந்த இன்ப தமிழ் வானொலிக்கும் ஒரு கண்டனத்தை தெரிவித்து கொடுங்க. பிள்ளையான கருத்துக்களை விட்டு கொண்டிருக்கார் அவர். நான் வந்து பிள்ளையான சொல்லுவதை சொல்லி கொண்டிருக்கேன். இல்ல, இன்ப தமிழ் வானொலி என்கின்ற அந்த அண்ணாவுக்கு நான் இங்கு என்னை விட வயது முதிர்ந்தவர்கள், எனது சகோதரனை போன்றவர்கள், நீங்கள் பொறுப்புணர்வுடன் செயல்படுங்கள். ஒரு பக்கம் சார்ந்து நாங்கள் ஒருபோதும் நாங்கள் அந்த கருத்துக்களை எடுக்கக்கூடாது. அவ்வாறு எடுத்தால் உங்களை பொலோ பண்ணுகின்ற அல்லது உங்களை பின்தொடர்கின்ற அந்த மக்கள் உங்களுடைய ஆதரவை விலக்கிவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் நீங்கள் தோற்று போய் விடுவீர்கள். 15 வருடங்களாக அரசியலுக்குள் நுழைந்த சுரேஷ் பிரம்மச்சந்திரன், மக்களினால் தெரிவு செய்யப்பட்டு மக்களினால் அரசியலுக்கு பேச வரப்பட்ட சுரேஷ் பிரம்மச்சந்திரன் ஏன் அதை மக்களால் தூக்கி எறியப்பட்டார் என்கிற விடயத்துக்கு கேள்விக்கு பதில் தர முற்பட்டால் நீங்கள் எங்களது இனத்திற்கு எதிராக செயல்பட்டிருந்தீர்கள். அதனால் உங்களை மக்கள் தூக்கி எறிந்தார்கள் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சுரேஷ் பிரம்மச்சந்திரன் அவர்களே, இந்த தேர்தலிலே, பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு உங்களது எம்பி பதவிகள் இழக்கப்பட்டு நீங்கள் வீட்டுக்கு துரத்தி அடிக்கப்படுகின்றீர்கள் என்றால் நீங்கள் மக்களுக்கு வழங்கிய கோரிக்கை கொள்கைகளை நிலையாக பின்பற்றவில்லை என்பதையும், நீங்கள் ஏதோ ஒரு இடத்தில் எங்களுடைய மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற காரணத்தினால் தான் அந்த மக்கள் உங்களை ஓடோட விரட்டி அடித்தார்கள் என்கிற விடயத்தினை சுரேஷ் பிரம்மச்சந்திரனுடைய இந்த பேச்சும் அவருடைய அந்த காழ்ப்புணர்ச்சியினுடான அந்த கலப்பு மொழியும் காண்பிக்கிறது. ஆகவே நீங்கள் துரத்தி அடிக்கப்பட வேண்டியவர்கள். இன்னும் சொல்ல போனால் உங்களது வேட்டிகள் உருவி வேலியிலே காய விடப்பட வேண்டும் என்கின்ற வேட்கையோடும் வெறியோடும் எங்களுடைய இனம் இன்று உங்களை உமிழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த உமிழ்தல் உங்கள் தலைகளில் இன்று ஒட்டி கொண்டிருக்கிறது. தயவு செய்து ஒருமுறை உங்கள் தலையை சுத்தம் செய்து விடுங்கள். ஏனென்றால் அத்தனைக்கும் நாட்டமாக உங்கள் தலை நாறிக்கொண்டிருக்கிறது. காரணம், தலைகளை அடவி வைத்து உங்களுக்காக ஓட்டு போட வந்த மக்களை எட்டி உதைத்த உங்களது கால்கள் மீளவும் எங்களது இனத்தினுடைய வாசல்களை தேடி வரக்கூடாது என்பதில் தமிழர்களாகிய நாங்கள் மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் நேற்று வந்த 130 days வந்த டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனை all தமிழ் பீப்புள் லவ் தெம், அவரை காதலிப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவன் உண்மையாக இருக்கிறான். அவன் சில தவறுகளை விடுகிறான், திருத்திக் கொள்வான் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்தும் இது போல பயணித்தால் உங்களை போன்று அர்ச்சுனா ராமநாதன் நாளை காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், நாங்கள் ஒரு விடயத்தினை சம அந்தஸ்துடனும் இரு நேர்கோட்டுடனும் ஏற்ற இறக்கங்களையும் பேசக்கூடிய ஒருவன் ஆய்வாளனாக இருக்க முடியும். ஒருவனை ஆதரிக்கின்றவன் மறுபக்கத்தினுடைய போக்கு இப்படி செல்கின்ற பொழுது எதிர்காலத்தில் எப்படியான நிகழ்வு நடைபெறும் என்பதை கட்டியம் கூறுகின்றவன் தான் உண்மையான கட்சிக்கு விசுவாசமானவன் இருப்பான். கட்சி எடுக்கின்ற அத்தனை முடிவுகளுக்கும் தலையாட்டி பொம்மையாக இருப்பவன் அந்த கட்சிக்கு மக்களுக்கும் உதவாதவன் என்கின்ற விடயத்தில் நான் எப்பொழுதுமே உறுதியாக இருப்பவன். அதனால்தான் இரு பக்கத்தையும் விரித்து வைக்கிறேன். காரணம், ஒன்றில் மறந்தால் ஒன்றில் பயணித்தால் என்ன நடக்கும் என்பதை எனக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் தான் இதனை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தயவுசெய்து கணேசையா வந்தா மேல வாங்க. உங்களை நாங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஐடியா மாதிரி கணேசையா பாருங்க, வந்து கீழுக்கு கருத்தெழுகிற பார்த்து கொள்ளுங்க. என்றால் என்னத்துக்காக வந்து அவர் தமிழரசு கட்சியில இருந்து பிரிஞ்சு எழுதுறாங்க, கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே ஓகே. வணக்கம். கதைக்கு ப்ளீஸ் என்ன. ஹலோ வணக்கம். கீழே இந்த கருத்தெழுதுற ஆட்கள் தயவு செய்து உங்களுக்கு மேலே வந்து கதைக்க வழி இல்லைன்னா அப்படியே அந்த கருத்தை எழுதாமல் விட்டுட்டு போயிருங்க. ஓகே, உங்களால் ஒரு பிரயோசனம், ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு பிரயோசனமோ அல்ல நாங்கள் இதில் கதைக்கிற விஷயத்தில் அர்ச்சனாவை பற்றியோ என்ன சம்பந்தமாக ஒரு முன்னோக்கி போகிற திட்டத்தை நீங்கள் மலையும் கடிக்கணும் மட்டும் யோசிச்சா உங்கள்கிட்ட டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் எங்கள்கிட்ட டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் அந்த கட்டண்டவர் ஒரு கிரீன் உள்ளவர் எல்லாம் இதுக்கு வேற தளங்கள் இருக்கு. தயவு செய்து போங்க. உங்களை நாங்கள் இங்கே யாரும் வெத்தில வச்சு அழைக்கல. மணிமேந்தன் நான் போடுங்க வாங்க. உங்களை நாங்கள் இங்கே வெத்தில வச்சு அழைக்கல. உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருந்து சொன்னால் கதைக்கிற டேலண்ட் இருந்துண்டா கீழே எழுதாமல் மேலே வந்து உங்கள்கிட்ட கருத்தை வையுங்கோ. உங்கள்கிட்ட கருத்தால் 4 பேர் முன்னேறலாம். 4 பேருக்கு உங்கள்கிட்ட கருத்து விளங்கும். 4 பேர் நல்ல விஷயத்தை படிப்பினோம். ஒரு இதுவும் இல்லாமல் தேவையில்லாமல் உங்கள்கிட்ட டைமையும் வேஸ்ட் ஆக்கி எங்கள்கிட்ட டைமையும் வேஸ்ட் ஆக்கி
எல்லாத்தையும் கெடுக்காம இந்த வக்கப்பற்ற சொல்லுவாங்க வேறையோ மாதிரி சொல்லாம தயவு செய்து வேற இடத்த பார்த்துட்டு போங்க. நன்றி. இதுல என்னன்னு சொன்னா உண்மையில சுரேஷ் பிரேமச்சந்திரன் கடைசியா அவர் ஏன் புரிஞ்சவர் சொன்னா தன்னை சொந்த தம்பியாருக்கு வந்து என்னன்னு சொல்ற சீட் கூட கேள்வின்னு சொல்லி போட்டு தான் அதை உடைச்சு கொண்டு வலிக்கிட்ட ஒரு மனுஷர் தான் அவையில் தங்களோட 100% சுய நலத்துக்காண்டி வலிக்கிட்ட ஒரு ஆள் வந்து கொள்கைக்காண்டி வலிக்கிட்டவரா இல்ல தன்னை தம்பிக்கு சீட் கூட தெரியலைன்னுட்டு போனால் நேரடியாக சண்டை பிடிச்சி போட்டு போனால் தான் உடைச்சு கொண்டு இப்படித்தான் ஒரு தட்ட நிலைமை இல்லையா யாராவது மறக்கட்டும் முதல்ல பிரச்சனை என்றால் வந்து 15 வருஷமா அர்ச்சுனா டாக்டர் வந்து பிள்ளைகள் நடக்க கண்டுபிடிச்சு சொல்ற மட்டும் இவைகளுக்கு தெரிஞ்சு கொண்டு பார்த்து கொண்டிருந்த வேலாம் அந்த ஆள் வந்து உண்மையில வந்து அப்ப நீங்க என்ன புடுங்கி கொண்டிருந்த நீங்க இல்ல உண்மையில என்ன சொல்லணும்னு சொன்னா சீரியஸா வந்து டாக்டர் வந்து அவற்ற தொழில் வேற இந்த துறை என்ற வர அந்த ஆள் உண்மையில இப்ப வந்து இவ்வளவு தூரத்துக்கு சரியான முறையில அவர் கொண்டு நடத்தி கொண்டு போறாரு என்ன கட்டமைப்பு இவங்களோட சின்ன வேற வழி இல்லை என்னத்தை தூத்தி பிடிக்கிறது இப்ப டாக்டருக்கு எதிராக வந்து என்ன பிரச்சாரத்தை செய்யலாம் இப்படி ஒன்று ஏதாவது ஒன்றைத்தானே பிடிக்கலாம் அதுக்கு இதுல ஒன்றை பிடிச்சு கொண்டு தொங்குறது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த முறை சனம் முழுக்க இந்த வேட்டி கூட்டம் அவ்வளோத்தையும் வந்து வருக்குது அப்ப அதுகளெல்லாம் புது ஒரு இதை தேடிக்கொண்டு இருக்குது புது ஒரு மாற்று சக்தியை தேடுது அதுக்கு வேற யாக்கள் ஒரு தரம் இல்லை அப்ப இப்படியான டாக்டராக்கள் வந்தா பிரச்சனை அப்ப உள்ளுக்குள்ள அழுத்தங்களை கொடுத்து இதண்டு கொடுத்து தான் கொண்டை தூக்கி போடுற குறிக்க அலுவல்களை செய்யற வந்து உள்ளான வேலைகள் உள்ளுட்டு வேலைகள் எல்லாம் தெரிஞ்சு செய்யற வேலை அந்த கட்சி வதைகிறதுக்கு போகுது அதுக்கிடையில தூக்கி கொண்டே இரவு கொண்டே இதாண்டு காலா போடுறாங்களா என்ன பிரச்சனை இதெல்லாம் சுரேஷனா என்ன சொல்ல வந்தா ஏகேடியும் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் வந்து அவங்க சுக்கதா ஒண்டா பயணிக்கிறாங்க அதாவது அந்த கொள்கையில சரியா ரெண்டு அவர் வந்து டாக்டர் அர்ஜுனா கரப்ஷனுக்கு எதிரானவர் ஏகேடி அனுரா குமரதிசநாயகம் கரப்ஷனுக்கு எதிரானவர் அப்ப 2 பேரும் ஒண்டா வந்துட்டாங்கண்டா தமிழ் பீப்புள்ல வந்து என்ன மெஜாரிட்டி ஓட்ட அனுரா குமரதிசநாயக்கா வென்றுவார் அப்ப அந்த டிஎன்ஏ பார்ட்டி தமிழ் அத பார்ட்டி எல்லாம் வந்து என்ன செய்வாங்க எலெக்ஷன்ல ஃபெயிலியர் ஆயிடுவாங்க தோத்துருவாங்க அந்த பயம் இருக்குது அதனால ஏகேடிக்கு போற பூட்ஸை வந்து பிளாக் பண்ணணும்னா என்ன செய்யணும் அர்ஜுனா ராமநாதனை கொண்டே பிரிசன்ல போடணும் லீட் பண்ணக்கூடாது அப்ப அவரை வந்து உள்ளுக்கு அப்ப அந்த ஓட்டு தங்களுக்கு வரணும்னு யோசிக்கிறாங்க பட் ஆனா அது வந்து ஒரு புலியான விஷயம் இப்ப அர்ஜுனா ராமநாதன் ஜெயிலுக்கு இருக்கிற ஒவ்வொரு காரணம் மக்கள் வந்து அங்கிரி பண்ணிடுவாங்க கோவப்பட்ட மக்கள் என்ன செய்வாங்க ஏகேடிக்கு சப்போர்ட்டா போட்டார மாட்டிடுவாங்க இது ஓமா இல்லையா பிறகு 100% உண்மை 100% ஒரு வீதம் உள்ளுக்குள்ள போடுறன்ற வந்து மக்கள் சக்தி அந்த ஆதரவா கூட்டுற செயல் தானே ஒழிய வேணைக்கினா ஏதோ முடக்கலாம்னு சொல்லி அந்த வழியில வந்து ஏகேடியோட சேர்ந்து நின்றுதான்னு சொன்னா ஓகே தான் நான் 100க்கு 200 என்னன்னு சொல்றேன் அவ்வளவு தூரத்துக்கு அப்படி சேர்ந்து நிக்கிறதுலே நான் ஆசைப்படுறேன் இப்ப அந்த ஒரு நேர்மையான தலைவரா இருக்குது சேர்ந்து பயணிக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி வியலங்களுக்கு 15 இதுல வந்து எங்களை என்னன்னு சொல்றது பொதுவாக இதாக வந்து எங்களுக்கு தேர்தலில் நிற்கலாத சுயேட்சையாவது அவருக்கு நிற்கலாத ஒரு இக்கட்டை கொடுத்து டைம்கள் காண இல்லைன்னு சொன்னா சேர்ந்து நின்றாலும் அதுவும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே அவர் அது அனுரா குமரசாக பிரசிடென்ட் ஆஃப் த எலெக்ஷன்ல வந்து நிக்க கூட பிஃபோர் த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நிக்க வைக்க கூட டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் ஓட் பண்ணுங்க ஏகேடிக்கு தானே சொன்னார் சரியா தான் நான் சொன்னது சொல்றார் நான் ஏகேடியோட மென்போக்க கடைப்பிடிக்கிறேன் எப்படி மென்போக்க கடைப்பிடிக்கிறேன் ரெண்டாவது அவங்க கூட எங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சப்போஸ் சில வேளையில வந்து தான் சப்போர்ட் பண்ணலாம் ஏகேடிக்கு தான் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் நிச்சயமா இதுக்குள்ள வந்து கதைச்ச சகோதரி நேட்டோ இன்னும் கதைச்ச இதெல்லாம் வந்து உண்மையில வந்து அவைகளுக்கு ஒரு தூதுவரான ஆக்களா தான் என்னை பொறுத்தவரையில நான் நினைக்கிறேன் ஆனா அவைகள் இந்த விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணி அப்படி ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் கதைக்கிறாங்களோ என்ன செய்யறாங்களோ இந்த திட்டங்கள் என்ன இதுன்றதில் போய் அவைகள் சொல்லி அதுக்குரிய ஒரு மாற்று வழிகளை உண்டு பண்றது நல்ல மட்டும் நினைக்கிறேன் இல்ல லாஸ்ட் நைட் வந்து வவுனியா டிஸ்ட்ரிக்ட் ஏரியாவில் அந்த டோக் ஷெல்டர்ல வந்து ஒரு அக்கா வந்து ராஜி அக்கா வந்து கால் பண்ணி ஏகேடி பார்ட்டிக்கு சுரஞ்சி அக்காவுக்கு மற்ற நிஷியன் நினைக்கிறேன் அவங்களுக்கும் கால் பண்ணி இந்த மேட்டரை வந்து இப்படி இன்சிடென்ட் நடக்குதுன்னு சொன்ன உடனே ஒன் த ஸ்பாட் தே கால் த வவுனியா போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் டேக் இமிடியட்லி ஆக்ஷன் அவங்க டோக் பண்ணி வந்து போலீஸ் அங்கே அனுப்பி அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணினாங்க ஸோ ஏகேடி லோக்கல் பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து ஒரு பீப்புள்ன்ற ஒரு இன்சிடென்ட் நடக்கின்ற அதுக்கு என்ன செய்யறாங்க ஹெல்ப் பண்றாங்க பட் இந்த லைஃப்ல இந்த மீடியா லைஃப்ல ஒரு பார்ட்டி வந்து ஒன் த ஸ்பாட்ல இறங்கி அங்க அந்த வவுனியா இன்சிடென்ட்டுக்கு குரல் கொடுத்தா நான் பார்க்கல
சுரஞ்சியக்காரும் சரி ஒன் த ஸ்பாட் அவங்க கால் பண்றாங்க பவுனியா போலீஸ். அதே நேரத்தில் நிசீம் வந்து ஒன் த ஸ்பாட் கால் பண்ணி பேசுறாங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ பீப்புள் வந்து லவ் த ஏகேடி பார்ட்டி பிகாஸ் ஆஃப் த ஏகேடி பார்ட்டி வந்து பீப்புளோட நிற்கிறாங்க. ஸோ இதுதான் வேணும். ஆனால் ரணில் விக்ரம்சிங்கா யூஎன்பி ஓ மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரி இதை வந்து யாராவது இப்படி பார்ட்டி மெம்பர்ஸ் யாராவது கதைக்கிறாங்க இல்லை. எங்கேயாவது ஒரு 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 டிக்டாக் தளத்தில் இந்த தமிழ் பார்ட்டி மைந்தா கோத்தபாயா ரணில் வந்து யாரையாவது பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறாங்களா? அதுவும் ஸ்ரீலங்கா டைம் வந்து நியர்லி 1 o'clock 2 o'clock சம்திங் இந்த ஏர்லி மார்னிங் 2 o'clock இந்த மிட் நைட் ஏரியா அந்த டைம்லேயும் கால் பண்ணி போலீஸோட கதைக்கிறாங்கன்னு சொன்னா தோ ஏகேடி அதான் ஏகேடி எங்களை கண்ணுக்கு முன்னுக்கு நடந்திருக்காது. இப்போ நான் ஏகேடிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சொல்லல வந்து பட் தே ஆர் பீப்புளா ஒன் த ஸ்போர்ட் அவங்க அதில் வந்து பேசுகிறாங்க. ஸோ மக்கள் வந்து இதுதான் லவ் பண்ணுறாங்க. ஆனால் எங்களை தமிழ் பார்ட்டி டிஎன்ஏ பார்ட்டி இப்படி செய்யுமோ? உங்களை நம்பித்தான் நான் இப்போ எங்கட வடமாகாண இது இருக்கிற டிராக்டர் இருக்கிறான்னு அவருக்கு அந்த எழுதி போட்டு உங்களுக்கு கொண்டு போட்டுனா பார்த்துனீங்களோ இன்றைக்கு எக்கச்சக்கமான இதுக்கு நேற்று நாளைக்கு ஜனாதிபதி மாளிகைக்கு அதை அனுப்புகிறேன் அந்த கடிதத்தை. ஸோ உண்மையில அவரெல்லாம் எல்லாரும் நம்பினேன். ஆளுநருக்கு சுரேஷன் ஆளுநருக்கு இல்லை நான் இப்போ ஜனாதிபதி மாளிகையை கொண்டு அனுப்புகிறேன். அவர் கட்டுரை கொண்டு எழுதினேன் வடகலை கால்நடை சங்கத்தில் நான் தான் அதை நடத்துகிறேன். அப்போ எங்கடா வசீகர்னு சொல்லி அவரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வந்து அவர் தான் வந்து இதுக்கு அந்த டிரெக்டராக இருக்கிறார் வடமாகாணத்துக்கு. அப்போ அவர் செய்தால எங்களுக்கு எவ்வளோ அடிபாடு இந்த மிருக வளர்ப்பு ஆக்கள் வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஒரு பெரிய கதை அந்த துறைக்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். அப்போ இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு கிளின்னு கிழிச்சு தொங்க போட்டுட்டு இருக்கிறார். அது நல்லா சேர் போய் கொண்டு இருக்குது. இப்போ நாளைக்கு அவ்வளோதையும் வந்து கொப்பி வண்டி போட்டு அங்கே அனுப்புகிறேன் ஜனாதிபதி மாளிகைக்கு அனுப்புகிறேன். நிச்சயம் இவரும் அது கவனத்தில் கொள்ளுப்பட வேண்டிய ஆளாக இருக்கிறார். அப்போ எல்லாருமே என்ன நினைச்சு செய்கிறோம் இந்த புதிய ஜனாதிபதி வந்துட்டு முடியும் இவரால் எங்களுக்கு தான் செய்து தெரியலும் என்ற ஒரு நம்பிக்கையில் நான் எழுதுறேன். இதுக்கு முதல் விழாவில் நான் 7 வருஷமாக நான் வடகிழக்கு சங்கத்தை வச்சிருக்கிறேன். நான் ஒரு நாள் நான் எழுத இல்லை. காரணம் இந்த இருக்கிற ஜனாதிபதியால் இதை பெற்று தெரியலும் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு சராசரி ஒவ்வொரு தனிநபருக்கும் வந்துட்டுது. அதில் நானும் வெளிநாட்டில் இருக்கிற எனக்கும் அந்த நீதி கிடைக்கட்டும் பண்ணிட்டு எல்லா மக்கள் சார்பாக எழுதி போட்டிருக்கிறேன். வடக்கு கிழக்கு மக்கள் சார்பாக எழுதி போட்டிருக்கிறேன். அது எழுதின கட்டுரை இருக்குது. நான் கீழே நேற்று மெசேஜ் எல்லாம் போட்டேன்னா வன்னி மைந்தனைக்கு அனுப்பி விட்டு நேற்று ஒன்று நடந்திருக்கு பாருங்க. நேற்று ஒரு யூத் வந்து அந்த டாக்டருக்கு இதா வந்து ஆதரவா வந்து அந்த மக்கள் எல்லாம் அடிக்கிறாங்கன்னு சொல்லி கேஸ பாக்குறாங்கன்னு போக அவர் போய் எல்லாம் செய்துட்டு வந்தவர் வேறாக்கள் ஒழுங்கு பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரு. அப்படியே விட்டுட்டார். அவரை வந்து நேற்று விரட்டி இருக்காங்க போட்டு திருப்பி நீ ஏன் அர்ஜுனாக்கு இதன்றான்னு சொல்லி. அப்போ எப்படியான ஆகலன்னு பாருங்க. ஒரு நாள்லயே எத்தனை கேஸ்கள் போய் கொண்டிருக்கின்ற டாக்டருக்கு எதிராக. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளவு அவங்களுக்கு இதா இருக்குன்னு சொல்லி. நாங்க டாக்டரை வந்து இதுன்றதுக்கு முடக்கிறதுக்காக எவ்வளவு வேலை செய்து கொண்டிருக்காங்க. எல்லா பக்கத்தாலும் சரியா வந்து அதான் பிரச்சனை. வணக்கம் எல்லோருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி நான் ஒரு கருத்துரையாடல்ல கலந்து கொண்டேனா நான் சில கேள்விகள் கேட்டேன்னா சரி எம்பிபி ஒரு சீனியர் ஃபிகர் ஆள் வந்து ஆன்சர் பண்ணி கொண்டிருந்தவர் நான் கேட்ட கேள்வி அந்த வேற இதுல கேட்டுக்கொண்டிருந்த இதுல ஷான் வந்தவர் என்ன ஆமாம் ஆமாம் அந்த சொல்லிட்டா அந்த அதை கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் வேற எந்த ஆன்சர் தந்து போட்டு போகுது. நான் இப்ப தளத்துல 50 பேர் கிட்டாக்குள்ள ஐயா. வேற எந்த இப்படி ஒரு அரசாங்கம் எங்களுக்கு ஆன்சர் வந்ததை நான் இதுவரையும் என் வாழ்க்கையில் இத்தனை வயதுல நான் அனுபவிக்கவில்லை. சரி அந்த ஆன்சர் வந்து எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கும். நான் வந்து இப்போ இது உங்களுக்கு தெரியும் தானே, நான் சில கேள்வியை நான் கேட்கவும் மாட்டேன், அந்த ஏரியாவில் இன்வால்வ் பண்ணவும் மாட்டேன். சரியா இப்போ சுய நிர்ணய உரிமை வடக்கு கிழக்கு இதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது. என்ன அவ்வளவு கேட்கறதுக்கு என்னால் இயலாது. எனக்கு அரசியல் பக்குவம் இல்லை. சரி நான் கேட்டது விவசாயம் கல்வி மக்களோட உரிமை இதுகளை பற்றி தான் நான் கழிச்சேன்னா அந்த பக்கண்டு உடனுக்குடனே சொல்லிச்சு. சரியோ இதுதான் எங்களுக்கு தேவை. இது உங்களுக்கு தெரியுது ஏகேடின்ற அரசாங்கம் எந்த லெவலில் போகுதுன்னு. நின்ற நீங்களோ அதில்
மூன்று வரை இல்லையா இல்ல ரேர் இதுல ரேர் ரவி அண்ணையா எனக்கு தெரியல. ரவி நான் நின்று ஐயா எனக்கு சிங்களம் விளங்காது, அவங்க முழுவதும் சிங்களத்துல தான் காய்ச்சவங்க. ஓ ஓ நான் காய்ச்ச இங்கிலீஷ்ல அவன் சொன்னவன் அதுக்கு. நீங்க கதைக்கு இருந்த நீங்க இப்ப அவங்க முதல்ல அதுக்கு முதல் எக்கச்சக்கமா காய்ச்சவன் டிரான்ஸ்லேட் எழுத சொல்லி கேட்டது அவ எழுத இல்லை உண்டு. சொன்னவங்களா அர்ஜுனா டாக்டரை பற்றி கணக்க காய்ச்சவன் சொன்னவங்களா? டேக்ஸ் இது மட்டும் கேட்டான் ஐயா, அது மட்டும் கேட்டது. ஓ ஓ ஐயா அந்த டெக்ஸ்ட் மட்டும் நான் கேட்டேன், அது வந்தேன் நான் பார்த்தேன். டேக்ஸ் காம்ப்ளிகேஷன் அதுகள் இதுகள் எல்லாத்துக்கும் அவன் சொல்லி போறான். நாங்கள் கணக்க சொன்னவன் ஐயா டாக்டர் அர்ஜுனா என்ற பேரை பற்றி அதை விளங்கினேன் உங்களுக்கு விளங்கின நான் மைந்தனுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே சரி நான் இறங்குறேன் கீழே. நன்றி. மிக நன்றி ஐயா. அப்படித்தான் இருக்கணும் ஐயா, எல்லா இடத்துலயுமே இன்னொரு அக்கா நின்றவ இன்னொரு அக்கா நின்று அர்ச்சுனாவை விட வேணும், அவர் இது செய்த என்ன ஊழலை வெளியில உணர்ந்தவர் அது இதுன்னு சொல்லி வலு உருக்கமா அவ கலைச்சவா, உருக்கமா அவர் வேண்டுகோளும் விட்டவா. அக்கா தமிழ்ல கேட்டு அவன் ஆன்சர் அந்த ஷான் ஒரு பெரியவன் வந்தவன் போல இருக்கு, அவன் முழுவதும் சிங்களத்துல காய்க்கலாம். சிங்களத்துல இங்கிலீஷ்ல எனக்கு தந்த எல்லாம் இங்கிலீஷ்ல தான் தந்தேன், அவன் தான் தந்த ஷானா தமிழ் டிரான்ஸ்லேட்டர் பேரே இல்லையா கேரி பாட்டிக்க இல்ல அவன் இல்ல இந்த வரை இல்ல அக்கா தான் நின்றவன். நான் அவன் இங்கிலீஷ் கேட்பான்னு சொன்னா நான் நின்றுக்கல, நான் வழியால வந்துட்டேன். அப்ப நீங்க கேட்டுங்க தானே இங்கிலீஷ்ல டோக் பண்ண சொல்லி. அது அவங்க தள்ள பண்ண அவங்க ப்ராப்ளம் ஈவன் தமிழ் பீப்புள் ஆர் தேர் தே வாண்ட் டு டாக் இங்கிலீஷ் ப்ராப்ளம். இவ சொன்ன கேள்வியை அவ டிரான்ஸ்லேட் பண்ணவ அக்கா அந்த தமிழ் கேள்வியை. அப்ப நான் நினைக்கிறேன் அவனுக்கு இங்கிலீஷ் விளங்காதாக்கும். நான் கேட்டதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் காய்ச்சினான், அவனும் இங்கிலீஷ்ல தான் ஆன்சர் பண்ணான். ஓகே இப்படி எனக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைக்க இல்லையாப்பா. ஒரு அரசியல்வாதியை பிடிச்சி ஸ்பொட்ல கேட்க டேக்ஸை பற்றி காய்ச்சம், விவசாயத்தை பற்றி காய்ச்சம், கல்வியை பற்றி காய்ச்சம், ஸ்பொட்ல கேட்க ஒருவன் டக் டக்குன்னு ஆன்சர் பண்றான்னு சொன்னா சரிதான். ஞாபகம் இருக்கா இந்த பேர் தான் முந்த நாள் சொல்லிட்டு போனவங்க ஷான் என்ற பேர். ஆமா முதல் தரைக்குள்ள அவ சொல்லிட்டு போனோம் அவர் தான் இதுக்கு சரியான ஆள் வருவாருன்ட்டு. ஆமா வலு ஆளுமையானால் உங்களுக்கு தெரியும் தானே, நான் நடுநிலைமையா நிற்கிற ஒரு அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் இல்லை. இப்போ எனக்கே இதா இருக்குது, நான் வந்து அங்காளி பக்கம் சாயிரன் மாதிரி கிடாது ஒரு ஃபீலிங் வருது. இன்ட்ரெஸ்ட் அவங்க ஆன்சர் பண்ண விதங்கள், அவங்க ஹேண்டில் பண்ற விதம் வந்து என்னையே கவர்ற மாதிரி கிடக்கப்பா. இந்த லெவல்ல போனாங்கன்னா கட்டாயம் மெஜாரிட்டி பார்ட்டியோட வின் பண்ணுவேன். இதுவரையும் நான் எங்கண்டைய ஆக்கள் அரசியல்வாதிகள் வந்து இப்போ லாஸ்ட் 1.5 years ஒரு தரையும் காணையில். இவன் கார்ல போய்க்க குடி காணையில், சரியோ சும்மா ரோட்ல போய்க்க குடி காணையில். சரி இது இப்படி உடனுக்குடனே வந்து அவங்க அந்த தேவையான கேள்விகளுக்கு தேவையான ஆக்கள் அதில் 4-5 பேர் நின்றவ, 4-5 பேர் நின்றவ அதில் சரியான பதில்களை உடனுக்குடனே கண்டு போட்டு போயினோம். அர்ச்சனா பத்தி என்ன அர்ச்சனா ராமன் என்ன ஐயா கதைச்சுவாங்க டாக்டர் அர்ச்சனா ராமன் கதைச்சதை பார்க்கல வந்து அவங்க கனாலம் ஃபாலோ பண்ணிருக்காங்க போல இருக்கு. என்ன டாக்டரோட டீடைல்ஸ் எல்லாமே அவனுக்கு ஃபுல்லா ஆதியில என்ன அந்த மட்டும் முழுக்க தெரியும், முழுவதும் ஃபாலோ பண்ணிக்காண்ட மாதிரி தான் நான் விளங்க எல்லாம் அவன் இதை வாய்ஸ் இதுகளை வைக்கல சொன்ன பார்த்தேன். ஆனா யாரும் கேள்வியை கேட்டுட்டு ஒரு ராக்கி கொடுங்க, அந்த கிறிஸ் வந்து இன்னைக்கு ஆட் பண்ணி விடுவோம். எல்லாரும் போய் கேள்வியை கேட்டுட்டு ஒரு ராக்கி விடுங்க ஆக்களை. கிறிஸ் எல்லாரும் போய் இறமை மற்றது சுய நிர்ணயம் வந்து கதைக்க இல்லாததானே. அதுக்கு மற்ற அர்ச்சனா பத்தியும் அந்த அக்கா வடிவாக்கா வச்சு ஒன்று இருந்ததான். அப்ப நான் மற்ற டாபிக்களை கவர் பண்ணேன். விளங்குதான். வணக்கம் வணக்கம். நான் கிருஷ்ணன் யூகே அப்ப அவங்களோட தளத்துல நான் இருந்தேன். கிரீன்லாண்டன் இருந்து காய்ச்சி கொண்டியக்குள்ள கிக் அவுட் பண்ணி போட்டாங்க. அதுக்கு முதல்ல ராமநாதன் வந்து காய்ச்சவர், புல் விளக்கம் கொடுத்தவர். அர்ஜுனாண்ட அண்ணா வந்து புல் விளக்கம் கொடுத்தவர். பிறகு மூந்தண்ணாவும் ஒரு விளக்கம் ஒன்று கேட்டோம். இப்போ நாங்கள் இப்போ இன்னொரு பிரான்ஸ்ல அக்காவும் எல்லாம் காய்ச்சது. அது சிங்களத்தில் புல் விளக்கம் ஒன்று முக்கியமான ஒரு ஆள். அந்த சாமன் அவர் புல் விளக்கம் சிங்களத்தில் சொன்னவர். அதுக்கு பிறகு அதை தமிழ்ல கேட்கறதுக்கு இடையில கிக் அவுட் பண்ணி போட்டாங்க. இப்ப நான் அதுல வந்து ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்து நல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தவர், சிங்களத்தை சொல்றது இல்லாம. அவர் வந்து துபாயில் இருக்காரு நினைக்கிறேன். அவருக்கு நான் அவர் டெக்ஸ்ட் பண்ண நான் அவர் ஃபோன் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணிருக்காரு, பிஸியா இருக்கிறாராம். வந்தோடனே அவர் அந்த ஃபுல் தமிழ் ஆக்கம் வந்து கேட்கணும். அப்போ நிறைய ஒரு அர்ச்சனா டாக்டரை பற்றி ஃபுல் விளக்கம் உண்டு. அந்த சாமன்றவர் தந்தவர் ஃபுல்லா சிங்களம் கொடுத்தவர். அதுல விளக்கம் ஒன்றும் தெரியுது இல்லை, என்ன
புல்லா விளக்கம் சிங்களத்துலாம் புல்லா கொடுத்தவர். இல்ல அது திருப்பி கேட்கலாம் அப்போ. அதுதான் நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். அண்ணா உங்களுக்கு விளங்கு மைந்தன் விளங்குதா நான் சொன்னது? புல் விளக்கம் மட்டும் கொடுத்தவர். ஆனா ஒன்னு சிங்களத்துலாம் புல்லா கொடுத்தவர் விளங்கல உண்மையா. என்ன 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 சாய்ச்சா ரெண்டு விளங்கல. புல் விளக்கம் மட்டும் கொடுத்தவர் அர்ச்சனா டாக்டர் பற்றி. மற்றது வேறு அண்ணாவும் வந்து புல் வேற பெரிய புல் விளக்கம் இப்போ இதான் நடந்தேன்னு சொல்லி ராம அண்ணாவும் வந்து புல் விளக்கம் அந்த அக்காட இதுல வந்து கொடுத்தவர் அந்த விளக்கம். உண்மையா நான் ராமநாதன் வரைக்கும் இல்லை. நான் பின்ன கடைசி கட்டத்துல தான் நான் வந்தேன். நான் வந்த உடனே ரிக்வஸ்ட் கொடுத்த உடனே ஏற்றிட்டாவா உடனே இடம் இருந்தது அதோட ஏற்றிட்டா. அதான் உண்மையா ராமநாதன் அண்ணா அதை ரவுராமன் அழைச்சிக்க நான் இல்லை அதுல வந்து நான் இன்னைக்குள்ள அண்ணா வந்து புல் நான் காய்ச்சி கொண்டு முடிய அப்படி உங்களோட புல் சப்போர்ட் வந்து இப்படி மைந்தனாட இதை பற்றி வச்சு நான் சொன்னேன். நான் போய் காய்ச்சினான் எல்லாம் சொல்லுங்க டாக்டரை பற்றி பொய்யான தகவல் தானே. இப்போ இவருக்கு எவ்வளவு ஆதரவு வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து குறைஞ்ச நாட்கள் தான் இருக்குது. இப்போ எலெக்ஷனுக்கு இப்போ நிறைய நாட்கள் இல்லை. இப்போ அந்த நாட்களை வந்து உங்களுக்கு அவர் வந்து வெளியில அவர் வந்தா தான் எங்களுக்கு மற்ற செயற்பாடுகளை ஈடுபடலாம். நிறைய சப்போர்ட் இருக்கிறது. அவங்க அந்த சாம்ன்றவர் முக்கியமானவர்களாம். ஒரு முதலில் வந்தார் தெரியாது. அவர் வந்து புல் விளக்கம் கொண்டு கொடுத்தாரு. புல்ல நல்ல இப்படி